சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 9வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 9வது பாடல். பேச அனுபூதி பிறக்க எனது உள்ளத்தில் ஆசா பசாசை அகற்றுவாய், தேசாரும் சிற்பரானந்தா திரு ஆலவாய் உறையும் தற்பரா சொக்கநாதா. அதாவது அழகான ஒரு பாடல் பெருமானை எப்படியெல்லாம் வருணிக்கின்றார் அப்படின்ற ஒரு குறிப்பை பார்க்கும்போது நமக்கு இப்படியெல்லாம் பெருமானை வர்ணிக்கவே இல்லையே நாம இத்தனை நாள் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை தான் கொடுக்கின்றது. அதாவது தேசாரும் சிற்பரா, ஞானத்தின் வடிவம் என்று சொல்லியாச்சுன்னா நாம என்ன வடிவம் கொடுத்தாலும் அந்த வடிவிற்கு மேலாக திகழக்கூடியவன். அதான் தேசாரம். இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம கற்பனையில வருதோ அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஞான வடிவினனாக இருக்கக்கூடியவர் நம் சிவபெருமான். இது நமக்கு உண்மை விளக்கம் என்ற அடிப்படை நூல் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வாகவும் நாம் இங்க பார்க்கணும். அதாவது நமக்கு ஒவ்வொரு இதுவும் பிரிக்கும் போது ஞான கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞான சக்தி என்று பிரிக்கும் போது முழுவதுமே ஞானம் என்பது சிவம் என்பதாக பார்ப்போம். அதை தான் இங்க நாம பார்க்கிறோம். அதாவது தேசாரும் சிற்பரா என்று சொல்லிட்டு ஆனந்தா, பெருமான் ஒருவன்தான் ஆனந்தன். அவனால மட்டும்தான் ஆனந்தத்தையும் கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்க முடியும் என்றால் அழிவில்லாத ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்துல நாம எது ஆனந்தம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதற்கு பிறகு அதனால் நமக்கு துன்பம் தான் கிடைக்குமே ஒழிய நிரந்தரமான இன்பமாக அது அமையாது என்பதை நாம இத்தனை வருட காலம் வாழ்ந்து அனுபவித்திருக்கின்றோம். யார் சொல்லியும் கூட நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறு வயசுல அம்மா அப்பா இவர்களால் ஆனந்தம்னு நினைப்போம். அவர்களாலேயே நமக்கு எத்தனையோ வலிகள் வந்திருக்கு. கூட பிறந்தவங்க, தோழர்கள், தோழிகள், படிப்பு, நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆனந்தமாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வலி கொடுத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதற்கு பிறகு கணவன், மனைவி அல்லது குழந்தைகள், மாமனார், மாமியார், இப்படி நம்ம வீடு எது எடுத்தாலுமே நம்ம வேலையில இருந்து எல்லாமே நாம் எடுத்தோம்னா அது ஒரு காலத்தில் ஆனந்தத்தை கொடுத்ததாக இருந்தாலும் அதற்கு பிறகு அதனால் நமக்கு விளைந்த துன்பங்கள் தான் அதிகமாக நாம் பார்க்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அப்போ உண்மையான ஆனந்தம் எது அப்படின்னா இந்த உலகியல் ஆனந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரணும். அதனாலதான் அதை ஆனந்தம் என்று சொல்லுவதில்லை, இன்பம் என்று சொல்றது. உலகியல் இன்பம் அப்படின்னு தான் சொல்றது. ஏன்னா இன்பம்னு வந்ததுன்னா துன்பம்னு ஒன்று இருக்கு. ஆனா ஆனந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எதிர்மறை சொல் கிடையாது என்பது நாம குறிப்பிடத்தக்க விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்பம் அப்படின்னாக்கா துன்பம்னு ஒன்று இருக்கு. ஆனா ஆனந்தத்துக்கு எதிர்மறை சொல் என்ன, ஆப்போசிட்னு சொல்லுவோம் இல்லையா, எதிர்மறை சொல் என்ன கிடையாது. அந்த ஆனந்தம் என்பது அது நிலையா இருக்கக்கூடியது. அதனாலதான் அங்க பெருமானுக்கு ஆனந்தன் என்ற பெயர். ஆனந்தா திரு ஆலவாய் உறையும் தற்பரா. அதாவது தத்துவமசி என்று நமக்கு வடமொழி உபனிஷத்துல சொல்ற மாதிரி தத்துவமசி என்ற ஒரு மகா வாக்கியம் இருக்கு. அதனுடைய பொருள் என்னன்னா நீ அதுவாகின்றாய் அப்படிங்கிறது தான். அப்ப அதுல அந்த தத் அப்படின்னு சொல்றதோடைய பொருள் என்ன அப்படின்னா அதுதான் பெருமான். அதனாலதான் தத்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா என்று நமக்கு 9ஆம் திருமுறையில வர்றதையும் இங்க நினைவில் கொள்ளணும். தற்பரா என்று சொல்லியாச்சுன்னா தத் என்ற பொருள், அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் நம் பெருமான். அவர் யார் அப்படின்னா சொக்கநாத பெருமான். இவ்வளவெல்லாம் வருணித்துட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க, சாமி என் மனசுல பேய்கள் குடிகொண்டு இருக்கு. அது என்ன மாதிரி பேய் தெரியுமா? என்ன பண்ணாலும் வெளியில போகாம அதை எவ்வளவுதான் ஓட்டுனாலும் அது வெளியில போக மாட்டேங்குது. அதாவது காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், லோபம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 குணங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆணவ மலத்தின் குணமாக சொல்லப்படுகின்ற 8. நம்மளுக்கு அதை நிறைய விரிச்சும் சொல்லுவாங்க, சுருக்கியும் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா முக்காவாசி ஆணவ மலத்தோடைய
கூறுகள் என்று சொன்னால் அதனுடைய குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆணவ மலத்தோடைய அந்த தன்மைகள் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இன்றைக்கி உட்காந்து அழறோமா, அது ஆணவ மலத்தின் வெளிப்பாடு. அது ஆணவ மலத்தினால வர்றதுனால தான் நம்ம அழறோம். பயப்படுறோமா, அதுவும் ஆணவ மலம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு, ஏன்னா அதனுடைய இது வந்து நமக்கு வெளியில் வருது. அந்த ஆணவ மலம் நம்மக்கிட்ட இருக்கிறதுல வெளியில் வர்றது தான் அழுகையாக, கோபமாக, பொறாமையாக, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 8 குணங்கள் நாம் சொல்லுவோம். அது எல்லாமே என் மனசில் பேய் மாதிரி இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஆசை என்ற பேயாக என் மனத்தில் உருவெடுத்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது. எண்ணில்லடங்காத விஷயங்கள். இங்கே ஏன் வந்து இந்த ஆசையை வந்து பேய்னு சொல்கிறாருன்னு நாம் கொஞ்சம் யோசிக்கணும். பேயோட குணம் என்ன அப்படின்னா, நாம் கூப்பிடாமலே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் போகாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளை ஆட்டி படைக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போ ஆசைன்னு ஒன்று நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் கிடையாது. நகை நட்டு மேலே ஆசை வந்துருச்சு அப்படின்னா ஒரு பொம்பளைக்கு வீட்டில் யாருக்காவது நிம்மதி இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அவளுக்கும் நிம்மதி இருக்காது, அவள் கணவனுக்கும் நிம்மதி இருக்காது, வீட்டில் இருக்கிற யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஒரு கணவனுக்கு வந்து பேராசை என்ற ஒரு பேய் வந்துருச்சுன்னு வைங்க, அதாவது பெரிய அளவில் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்னாக்க அவனுக்கும் அங்கே நிம்மதி இருக்காது, அவனுடைய மனைவிக்கும் அங்கே நிம்மதி இருக்காது, வீட்டில் இருக்கிற யாருக்குமே நிம்மதி இருக்காது. அப்போ ஆசை என்று சொல்லப்படுவது ஒரு பேய். அது புகுந்து விட்டால் அங்கே இருப்பவர்கள் யாருக்குமே நிம்மதி இருக்காது. அதைத்தான் நமக்கு வந்து அருளாளர்கள் எப்போவுமே பேய் என்று உருவகம் செய்த காரணத்தை நாம் யோசிக்கணும். இந்த பேயை வந்து சாமி நீ மட்டும்தான் அந்த பேயை ஓட்ட முடியும். ஏன்னா அந்த ஆசைங்கிற பேய் வந்து எதனால வருது, ஆணவ மலத்தினால வருது. அந்த ஆணவ மலம் யாருக்கிட்ட கட்டுப்படும் அப்படின்னா உனக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அதனால் என் மனசில் இருக்கிற அந்த ஆசைங்கிற பேயை கொஞ்சம் துரத்தி விடு சாமி அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வச்சுட்டு பேயை துரத்தி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கு தான் பேசா அனுபூதி பிறக்க வேண்டும். நமக்கு இது வந்து அருணகிரிநாத பெருமான் மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சும்மா இரு சொல்லற. இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் எதில் வருது அப்படின்னா பேச்சில் தான் வருது. அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் என்ன நினைப்போம், மிஸ்கம்யூனிகேஷனில் தான் பிரச்சனை வருது, அதாவது தவறான விஷயங்கள் வெளியில் போகும்போது தான் பிரச்சனை வருது அப்படின்னு. கிடையவே கிடையாது. விஷயங்களை சொல்லாமல் மறைத்தாலும் பிரச்சனை தான், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் விட்டாலும் அங்கே பிரச்சனைகள் வரும். அதிகமான விஷயங்களை சொன்னாலும் பிரச்சனை வரும். ஓவர் கம்யூனிகேஷனும் ப்ராப்ளம் தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய பேச்சு தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. ஒன்று, நிறைய பேசி பிரச்சனையில் உருவாக்குறோம், இல்லை பேசாமல் இருந்து பிரச்சனையை உருவாக்குறோம், இல்லை பேச வேண்டியது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதனால பிரச்சனையில் மாற்றோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேச்சே இல்லாமல் பெருமானோடைய திருவடி அப்படின்னு இருந்துட்டாக்க எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா. அதனால தான் சாமி கிட்ட சாமி தத் என்ற பொருளுக்கு, அந்த சொல்லுக்கு பொருளாக நிற்கிற ஆனந்தம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிற, அப்போ எனக்கு நீ ஆனந்தத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன அந்த பேசா அனுபூதி நிலைக்கு எடுத்து செல்லணும். இதில் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் கிடையாது. இது வந்து சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விடுவது கிடையாது. இது எப்படின்னா, எந்த எண்ணமும் இல்லாமல் சிந்தனையும் இல்லாமல் பெருமானுடைய திருவடியையே நினைத்து கொண்டு இருப்பது தான் பேசா அனுபூதி என்ற ஒரு சொல்லாக நமக்கு இங்கே வைக்கின்றார். அதாவது உண்மையான அனுபவம் என்பதாக நாம் இங்கே பொருள் எடுக்கணும். பெருமானை பற்றின உண்மையான அனுபவத்தை எனக்கு கொடுத்து அருள் செய்ய வேண்டும், அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பேய்களை விரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த 9வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான பொருளாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணார முத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.